ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நேஷனல் பீஸ்ட் டைமர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 4 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். இது முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க, அப்போ தான் கதை தொடர்ச்சியாக புரியும். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இது வேறு சேனலில் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்லா இருக்கிற கதையாக பார்த்து நான் போடும் போதெல்லாம் யாருன்னா ஒருத்தர் போட்டுருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் பண்ணி கொடுக்குறேன். ஸோ புதுசாக என் சேனலில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுப்பேன். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சிருக்கு, நான் இன்னும் வேகமாக போட பார்க்குறேன். சரிங்க, இதோட இந்த கதைக்குள்ள போலாமா? இப்போ எல்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவோடைய ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த டேட்டா மூலியமா பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா ஹீரோவோடைய ஸ்டேட்டஸை பற்றி அவங்க எந்த டீட்டெயிலும் எடுக்கவே முடியல. ஏன்னா ஹீரோவை சுற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் வந்து அவன் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்து அந்த இருக்கிற எல்டர்ஸ் எல்லாருமே இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏன் அவனுடைய ஸ்டேட்டஸ் பவர்ஸ் எதுவுமே வந்து நம்ம காமிக்க முடிய மாட்டேங்குது, மேபி அதுக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வச்சிருக்கலாம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அப்போ என்ன சொல்கிறேன், இந்த பையன் இவனுடைய ஸ்டேட்டஸையே மறைக்கிற லெவலுக்கான பவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணுறீங்களா? வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரே டைமில் 12 கிறிஸ்டல்ஸோடைய பவர்ஸையும் அன்லாக் பண்ண ஞாபகம் இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்றேன் அவன் அந்த இடத்துல அவேக்னிங் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நீ எந்த விதமான லிமிட்டும் இல்லை பெருசா. இதை கேட்ட எல்லா எல்டர்ஸுக்கும் ஒரே புன்னகை தான். ஏன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு நம்ம கிண்டத்துல இருந்தா நமக்கு தானே பெருமை, நம்ம கண்ட்ரியை பாதுகாத்துருவான்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ ஹீரோவை காமிக்க ஹீரோவை பார்த்து தன்னுடைய டிராகனை பயன்படுத்தி அந்த கடைசியை ஜெயிண்ட் crocodile கொண்டுடுவான். ஃபைனல் எக்ஸாமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா திடீர்னு பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட மான்சஸ் அந்த இடத்துல வந்துட்டோம். தெளிவுட்டாயி என்னடா இது திடீர்னு புதுசா நிறைய வந்துச்சு. அப்ப அங்க அதிகப்படியான மான்சஸ் சுத்து போட்டுச்சுங்க. ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ உடனே தன்னுடைய டர்ட்டில் மான்சரை வெளியே வர வச்சு அந்த வேவ் அட்டாக்கை கொடுப்பான். இன்னொரு பக்கத்துக்கு அந்த காட் ஆஃப் வார் அண்ட் டிராகனையும் அனுப்புவான் இந்த எக்ஸாமை முடிக்கிறதுக்காக. அப்பதான் எல்டர் ஷாக் ஆவாரு, இந்த பையனுக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணாலும் இவன் நல்லாவே சண்டை போட்டு ஜெயிக்கிறான் எல்லாத்தையும். அதுவும் உண்மைதான். இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு அனுபவம் இன்னும் அதிகமா தேவைப்படும். அப்ப இதெல்லாம் அடிப்படையில் வச்சு டெஸ்ட்டுக்கான மதிப்புகள் எவ்வளவு கொடுக்கலாம் அவனுக்கு 3 எக்ஸாம்ஸ்லயும் ஃபுல் மார்க்ஸே கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்தா அவனை அட்டாக் பண்ண வர டேரக்டான மான்சஸ் எல்லாத்தையுமே அவனே அட்டாக் பண்ணி கொண்டுறான். ஸோ இதுகிட்ட தான் ஒரு ஸ்பைடர் மான்சர் ஹீரோ அட்டாக் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து எல்டர்ஸ் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, அவன் மேல ஒரு பாய்சன் நீடில்ஸை வந்து அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிச்சு, அது இவனை எதுவுமே பண்ணல, என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு டேட்டா கலெக்ட் பண்றவங்க கிட்ட கேட்கறாங்க. அவனும் சார் அவர் மேல இருந்த அந்த ஒரு அட்டாக்கை வந்து அவருடைய பீஸ்டுங்க எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இதனால அந்த பீஸ்டுங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்திலே தானாவே ரெக்கவர் ஆயிடுதுங்க. அதனால இவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. ஹீரோ இந்த மாதிரியான விஷயத்தையும் பண்றதை பார்த்து அதிர்ச்சி வராங்க. ஹீரோ மேல விடக்கூடிய அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா அதுங்க அவனுடைய பீஸ்டுங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறான். இதனாலதான் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் இந்த பையன் வச்சுட்டு இருப்பான், நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் உண்மைதான். ஸோ உடனே பார்த்து திடீர்னு அங்க ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகி அது உலர்ந்து ஒரு ப்ளூ கலர் டிராகன் வரி வரும். ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நம்ம காட் ஆஃப் வார் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சில மான்சஸ் அழிக்கிறதுக்காக போகும். திடீர்னு அந்த மான்சஸ் அங்க காணாம போன உடனே அது அதிர்ச்சி ஆகுது. ஹீரோ போய் என்னடா ஆச்சு, இங்க இருந்த ஒரு மான்சரையும் காணும். ஸோ அப்புறம் ஹீரோ இருக்கிற அந்த சேம்பருக்கே வந்துடும் போர்ட்டல் மூலியமா. அந்த டிராகன் ஹீரோ வந்த உடனே அடேங்கப்பா உனக்குள்ள இவ்வளவு சக்திகளா, உன்னதாண்ட இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன், என்ன இது, இதுவும் எக்ஸாம்ல இருந்து எனக்கு அனுப்பப்பட்ட மான்சர் தானே. அதுக்கப்புறம் ஹீரோ டிடெக்ஷன் மேஜிக்கை பயன்படுத்தி அதை பத்தி அனலைஸ் பண்ணி பார்ப்பான். ஸோ அதை பத்தின எந்த தகவலும் இல்லை. ஸோ அன்னோன்னா இருக்கிறது போது ஹீரோ சந்தேகமா வரான், இது எக்ஸாம்ல இருக்கவங்க அனுப்புறது கிடையாது, இது வேற எங்க இருந்து வந்திருக்கு. திடீர்னு அந்த மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை அட்டாக் பண்ண இடத்துல பார்த்தா பெரிய வெடிவிபத்தோட ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அந்த இடத்துல. என்ன இது, ஆர்டினரியான மான்ஸ்டர் இல்ல, இதானா இதுக்குள்ள நான் மாட்டிக்கினா திரும்ப வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு இங்க வந்துச்சு? ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய அந்த ஹால்ல என்ன நடக்குன்ற விஷயத்த ஃபுட்டேஜ் மூலியமா இவங்களால பார்க்கவே முடியல. சிக்னல் எரர்னு வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்டர்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. தெரியல சார், மிஸ்டீரியஸான ஏதோ ஒரு சக்தி வந்து அங்க இருக்கிற சிக்னல்ஸை ஜாம் பண்ணிட்டு இருக்கு, என்ன நடக்குதான்னு போய் பார்க்க சொல்லுங்க ஆட்களை அனுப்பி. ஸோ அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி அரேனாக்கு வந்திருக்காங்க. அரேனாக்கு பார்த்தா திடீர்னு இன்னொருத்தவங்களும் அங்க வருவாங்க. ஸோ அங்க வந்து லேடி பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் ஸ்பீனிங்ஸை கூட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்த உடனே நம்ம எல்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது மிஸ் பாய் ஆச்சு, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க, எங்க அந்த பையன், யாரை கேட்குறீங்க, ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப டேலண்டடா இங்க ஒரு பையன் இருக்கானமே, அவனை தான் நான் தேடி வந்திருக்கேன். அவன் ரூம் நம்பர் 11 வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் எக்ஸாம்ல. உடனே அவங்களும் பார்த்தா ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அந்த ரூமுக்கு போவாங்க. ஸோ அவங்க போன உடனே அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும் பெருசா. நம்ம ஹீரோவுடைய காட் ஆஃப் வார் பீஸ்ட் வந்து அந்த இடத்துல அந்த டிராகன் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்குது. ஹீரோ இது என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி இதை நான் சமாளிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். டர்ட்டில் மான்சரை வச்சும் ஹீரோவால சமாளிக்க முடியாதாங்க. இது மட்டும் நான் சரியா சமாளிக்க முடியாம போட்டேன்னா இதே இடத்துல நான் செத்தேன். ஸோ அந்த டிராகன் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா தாங்கிட்டே இருக்கிற அதிகப்படியான பவர் ரிலீஸ் பண்ண போகுது. ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணும். ஹீரோ சடனா அதை எதிர்பார்த்துக்க மாட்டான், அவனால டாஜ் பண்ண கூட முடியாது. ஆனா திடீர்னு பார்த்தா அவ இருந்த அந்த ரூமே பிரேக் ஆகி இப்போ வெளியே வந்துருவான். யாரோட இந்த வேலையை பார்த்ததுன்னு பார்த்தா மிஸ் பாய் தான் அங்க வந்து உதவி இருக்காங்க ஹீரோக்கு. ஹீரோவை யோசிக்கிறான், நான் இன்னமும் உயிரோட இருக்கேன்,
இருக்கேன், இவங்க தான் என்ன காப்பாத்திருக்காங்களா? தம்பி நீ நல்லா தானே இருக்க, என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. அந்த டிராகனுக்கு பார்த்தா அந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீ பாய் ரூகே தானே, உனக்கு என்ன இங்க வேலை? என் வழியில தலையிடாத. இங்க பாரு ப்ளூ டிராகன், உடனடியா நீ இந்த இடத்துல இருந்து கிளம்ப, இல்லைன்னா உன்னை இந்த இடத்துல நான் கொன்னுடுவேன். என்னது என்ன கொல்ல போறியா? அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, நீ என்ன கொல்ற லெவலுக்குல சக்தி வாய்ந்தவ கிடையாதீங்க. இன்னைக்கு உங்க எல்லாரையும் தான் நான் சேர்த்து அழிக்க போறேன். முக்கியமா அந்த பையனுடைய உயிர் எனக்கு வேணும். அப்ப பார்த்தா உடனே அவங்க தன்னுடைய ஃபயர் ஃபீனிக்ஸ் வெளியே வர வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. உன்னுடைய ஃபீனிக்ஸ் உடைய கதையை இன்னைக்கே நான் முடிச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு அது உடனே அந்த ஃபீனிக்ஸை தன்னுடைய பவரால அழிச்சிடும். என்னதான் அதை அழிச்சாலும் அந்த ஃபீனிக்ஸ் பண்ண அட்டாக்கு அந்த ஒரு ப்ளூ டிராகனுக்கு டேமேஜ் கொடுத்துருக்கோம். என்ன நீ பண்ணிட்டு இருக்க பாய்? உன்னுடைய பீஸ்ட் அழிஞ்சாலும் பரவாயில்லையா, இந்த பையனை முக்கியமா நீ காப்பாற்றணும் துடிக்கிறேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போ உனக்கு அடிபட்டிருக்கேன், தொடர்ச்சியா இதயத்துல சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உன் கதை இங்க முடிஞ்சுத. நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. பரவாயில்ல, என்னுடைய குளோனை தான் இந்த இடத்துல நீ அழிச்சிருக்க, ஆனா ஒரிஜினலா இருக்கிற நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். கண்டிப்பா இந்த பையனை தேடி நான் திரும்பவும் வருவேங்க. அப்படி இவன் இங்க இல்லைனாலும் எங்க போனாலும் அவனை விட மாட்டேன். அதே மாதிரி உன்னையும் ஒரு நாள் சும்மா விட மாட்டேன், உன்னையும் நான் கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் அந்த டிராகன் அந்த இடத்த விட்டு மறைஞ்ச பிறகு எக்ஸாம் எல்லாத்தையுமே பார்த்தா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்துருவாங்க. அங்க இருக்கிற யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியல. ஸோ கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா மிஸ் பாய் வந்து கீழே விழ போறாங்க. ஸோ ஹீரோ போய் பிடிப்பான். நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா இந்த இடத்துல நம்ம மிச்ச விஷயத்துல பேச வேணாம். அப்புறம் அவங்க ஹீரோவை கூட்டிட்டு வேற ஒருத்துக்கு ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ ஹீரோவும் இங்க பாருங்க சீனியர், எங்களுக்கு நீ உதவி பண்ணது ரொம்ப நன்றி. இருந்தாலும் இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இங்க ஞாபகம் இருக்குவா? டிராகன் கிண்டத்துல ஒரு பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய மான்சர் இருக்கு. அந்த மான்சர் தன்னுடைய படையில கிட்டத்தட்ட நிறைய அழிவையே கொடுக்கக்கூடிய ஹோலி பீஸ்ட் மாஸ்டர்ஸ் உருவாக்கி இருக்கு. அதுங்க எல்லாமே அதுங்க வளரணுன்றதுக்காக நம்ம டிராகன் கிண்டத்துல இருக்கிற நிறைய பவர்ஃபுல்லான பீஸ்டையும் சரி ஆட்களையும் அழிக்க முயற்சி பண்ணுதுங்க. ஆமா, நீங்க சொல்றது பார்த்தா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாக் டிராகன் சொல்லிட்டு ஒரு மான்சர் வந்துச்சு. ஆனா இந்த முறை என்ன வித்தியாசமா வந்திருக்கு? ஆமா, அது ஒண்ணு மட்டும் பெரிய மான்சர் கிடையாது. இப்ப வந்த மாதிரி இன்னும் பல மான்சர்ஸ் அங்க இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முறை இதுங்க வந்ததுக்கான ரீசனே உனக்காக தான். என்னது எனக்காகவா? இப்ப நான் என்ன பண்றது? இப்போது நிலைமையில உன்கிட்ட நெருங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம்ன்றத அதுங்க தெரிஞ்சிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு வகையில உனக்கு ஆபத்தை கொடுத்து உன்னை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற சக்தி அதுங்க எடுக்கணும். சோ இதுதான் ஆபத்தா? ஆமா, நீ வேற இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான மான்சர்ஸை சம்மன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த ஒரு விஷயத்த மறந்துடாத. கண்ட்ரி ஜேல யாமட்டா நோ ஓரோச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பீஸ்ட் மாஸ்டர் அவேக்கிங் பண்ணிருக்காங்க. அவங்க அவங்களுடைய டெரிட்டோரிய பாதுகாத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவதா கண்ட்ரி கேல கூகாங் ஷாங்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க ஒரு டிமோனிக் ஃபாகை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய இடத்த பாதுகாக்கிறாங்க. அது மாதிரி தான் நீயும் இங்க உன்கிட்ட இருக்கிற ட்ரிபிள் லெவலுக்கான பீசஸ் எல்லாத்தையுமே வச்சு நீ வளரணும். இன்னும் 3 பீசஸ் வச்சுட்டு இருக்க பத்தாத்துக்கு நீ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சொன்ன அவங்க 2 பேரிய காட்டிலும் நீ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறினாதான் உன்னால உன்னுடைய இடத்த பாதுகாக்க முடியும். ஏன்னா உன் கண்ட்ரி இங்க அழிஞ்சிடும். அந்த பெரிய மான்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க இதை விட்டா வேற வழி இல்லை. அப்படியா? இப்ப இல்லைனாலும் உனக்கு ஃபியூச்சர்ல ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உன்னுடைய சக்திகள் எல்லாத்தையுமே நீ மறைச்சு வைக்கணும். யாருக்கிட்டையும் கேஷுவலா பேசுற மாதிரி வெளிப்படுத்திடாத. அதை மறைச்சு வச்சுனாதான் உனக்கு நல்லது. யாருக்கிட்டையும் வந்து அதை சொல்லி பிரச்சனையில போய் மாட்டிக்காத. நல்லா புரிஞ்சது சீனியர். ஆனா என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்க பவர்ஸ் ஹைடு பண்ணா மட்டும் எல்லாமே பிரச்சனை தீந்துருமா? நான் அடுத்த கட்டமா டாப்பான அகாடமிக்கு போய் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அங்க போயிட்டு நான் ஒரு பீஸ்ட் மாஸ்டரா ஆகணும். அதுவும் ஸ்ட்ராங்கான பீஸ்ட் மாஸ்டரா. அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்றேன். அதுக்கு நான் போகணும்ல. அங்க இதுக்காக நான் எதுக்கு பயந்து அதெல்லாம் விடணும்? இதை கேட்ட உடனே அவங்க பரவாயில்லையே, இந்த பையனுக்கு துணிச்சல் அதிகமா தான் இருக்கு. சரி ஓகே, 3 நாள் கழிச்சு அந்த டாப்பான அகாடமியா இருக்கக்கூடிய ஃபிளையிங் மங்கி கிண்டத்துல இருக்கிற அந்த டாங்லாங் அகாடமிக்கு வா. அங்க பிளாக் ராக் ஐலாண்டோடைய டெஸ்ட் நடக்கும். அங்க ஒண்ணு அதுல நீ வந்து ஜாயின் பண்ணினா அங்க உன்னை ஈஸியாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சேர்த்துருவாங்க. நான் உனக்காக ரிசர்வேஷன் வேணா பண்ணி வைக்கிறேன். 3 நாள்ல ரெடி ஆயிக்கும். நீங்க எனக்காக வந்து அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களா? நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா நீ உன்னுடைய ரேங்கை பயன்படுத்தி அங்க நடக்கக்கூடிய அந்த நேஷனல் காலேஜோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீ ஜெயிச்சாகணும். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். மறந்துடாத, எப்ப வேணாலும் அந்த ப்ளூ டிராகன் மாதிரி இன்னும் பல சக்தி வாய்ந்த டிராகன்ஸ்லாம் இல்ல மான்சர்ஸ்னா உன்னை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ தயாரா இருக்கணும். எந்த டைம்ல வேணாலும் கண்டிப்பா திரும்ப வந்துச்சுன்னா ஒன்னு எனக்கு தெரியப்படுத்து, நான் உனக்கு வந்து உதவி பண்றேன். ஆனா மறந்துடாத, நீ நம்மளுடைய கண்ட்ரிக்கான ஒரு பெரிய பாதுகாப்பாளனா மாற போற. ஏன்னா உன்கிட்ட அவ்வளவு பவர்ஸ் இருக்கு. சோ நீ கரெக்டான வழியில அதை பயன்படுத்தி நம்மளுடைய கண்ட்ரியை பாதுகாக்கணும் அந்த மான்சர்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா அதுங்க உன்னை தேடி வரன்ற பேர்ல இங்க இருக்கிற மொத்த நகரத்தையும் அழிச்சிடும். எனக்கு நல்லா புரிஞ்சது, கவலைப்படாதீங்க, என் பெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் கிளம்பின பிறகு நம்ம சோயாங் பார்த்து ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பான், யார் அந்த பொண்ணு? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஏய் என்ன பேசுற? அவங்க என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவங்க என்னுடைய சீனியர். அதாவது அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அவங்க எனக்கு தெரியாதனமா வந்து உதவி பண்ணாங்க தெரியுமா? என் உயிரை காப்பாத்திருக்காங்க. என் உயிரை காப்பாற்ற போய் அவங்க கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருந்த எஸ் லெவலுக்கான பீசஸ் எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. உனக்கு ரொம்ப தான் ஆசை போலியா அவங்க மேல அப்படின்னு இவ பேசுறத பார்த்து ஹீரோவும், என்ன ஆச்சு உனக்கு? நீ எதுக்காக இவ்வளவு என் மேல கவலைப்படுற? ஒருவேளை உனக்கு பொறாமையா இருக்கா? எனக்கு ஒன்னும் பொறாமலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த விட்டு ஓடிடுவான். ஹீரோவும், அப்ப இவளை பத்தி நான் நினைச்சது தப்பு தான் போல, இவ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான். சோ அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்து ரொம்ப டிலேவா வந்துட்டு இருக்கும். சோ அந்த ஒரு விஷயம்லாம் தெரியாம இங்க பார்த்தா நம்ம ஜோயோவுடைய டீச்சர் வந்து நம்ம லீஷோ டீச்சர் கிட்ட நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. பாத்தியா, உன்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டெஸ்ட்ல கூட நல்ல மார்க் எடுத்திருக்க மாட்டான், ரிசல்ட் வேற எப்பதான் வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கம்மியா
கம்மியாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ஜோயவங்க தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வரப்போறா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 100வது இடத்துல உன்னுடைய ஸ்டூடெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாரு. ஆனா அவரும் இங்க பாருடா, என்ன இருந்தாலும் ரிசல்ட் வராம நான் பேச வரணும்ல, வரட்டும். அப்பதான் பார்த்தா ஹீரோ அங்க வருவான். சார் நான் வந்துட்டேன். என்னடா அதுக்குள்ளேயே வந்து எக்ஸாம் முடிச்சிட்டியா? ஆமா சார் நான் முடிச்சிட்டேன். சரிடா, அப்போனா நாளைக்கு வந்து உனக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து டீம் வந்து நாளைக்கு வரப்போறாங்களாம், நீ அங்க போ. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஜோயாங்கோடைய டீச்சரும் என்ன பேசுற, அவன் கண்டிப்பா அங்க போகிறதுக்கான அவசியம்லாம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ரிசல்ட்ல அவன் தோத்து போயிருப்பான், அவன் ஸ்கோர் கம்மியா தான் இருக்கும், அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால நீ அங்க அனுப்புறது எல்லாமே ரொம்ப வேஸ்ட் தான். இது கேட்ட ஹீரோ, இந்த ஆள் என்ன ரொம்ப வெறுப்பத்துறான் அப்போதுல இருந்தே. எங்க பாருங்க சார், நான் வந்த 3 டெஸ்ட்லயுமே ஃபுல் மார்க் தான் எடுத்திருக்கேன். இதை கேட்ட ஹீரோவுடைய டீச்சர் இந்த லீஷோ வந்து என்னடா சொல்ற, ஃபுல் மார்க்கா எல்லாத்துலயும்? ஆனா சோயாங்கோடைய டீச்சருக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, நீ போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்பதான் பார்த்தா அவருடைய போனுக்கு சின்ன நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பார்க்க அதில் பார்த்தா ஹீரோ கலந்துக்கிட்டால அந்த எக்ஸாம்ஸ் உடைய ரிசல்ட் வந்திருக்க லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்கிறது ஹீரோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவர் அதில் பாப்பாரு, சோயாங் அவ என்ன 2வது பிளேஸ் வந்திருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு? நம்ம ஹீரோ தான் பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கான்னு உடனே அது சேரு, என்னது யாங்கா, இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? லீஷோ சார் இதை பார்த்த உடனே, பாத்தியா என் ஸ்டூடெண்ட்ஸை கலக்கிட்டான், எனக்கு தெரியும் அவன் இப்போ வர வர ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டான். ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் சார் அதெல்லாம் விடுங்க, நான் வந்து டேங்லாங்னு சொல்லக்கூடிய அந்த காலேஜ்ல அட்வான்ஸா போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்க நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கலான்னு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு குட் பை சொல்ல வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா, அப்போனா நீ இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு லட்சியமா வச்சுட்டு இருந்திய மனசுல. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ டிராகன் கிண்டத்தோடைய ஒரு முக்கியமான ஆளா மாறதுனால உனக்கு அந்த காலேஜுக்கு போறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு. பத்தாயிரத்துக்கு நீ இந்த நாட்டுடைய பெரிய பொக்கிஷம் மாதிரி நீ ஒரு பாதுகாப்பாளன்றீங்க. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி இப்ப இந்த அகாடமிக்கு வந்திருப்பான். இதுதான் அந்த டெங்லாங் அகாடமி. உள்ள போன பிறகு இதுக்கு முன்னாடியே சீனியர் பார்த்தா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, உன்னை பிக்கப் பண்றதுக்காக அந்த அகாடமியில ஒருத்தங்க என்னுடைய ஆட்கள் அனுப்புறேன், வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ அவங்கள தான் தேடிட்டு இருக்கான். என்னடா இது, நம்மள பிக்கப் பண்றதுக்கு ஆள் வரேன்னு சொன்னாங்க, யாருமே காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க அப்ப பார்த்தா திடீர்னு அங்க ஒரு பொண்ணு வருவாங்க ஹீரோ கிட்ட. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கதைப்படி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஹீரோ அவன் நினைச்ச கோல இருந்து அந்த டாப் அகாடமிக்கு வந்து சேர்ந்துட்டான். அது மட்டும் இல்லாம முக்கியமான அந்த டிராகன் கிண்டத்துக்கு பெரிய பிரச்சனையா சில டார்க் மான்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுங்களுடைய அட்டாக்ல இருந்து ஹீரோ தான் இதுக்கப்புறம் இந்த கிண்டத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த அகாடமிக்கு வந்திருக்கான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பீச் டைமரா மாறணும்னு. அப்பதான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த மான்சஸ் எல்லாத்தையுமே ஹீரோவால நல்லாவே சண்டை போட்டு தடுக்க முடியும். ஸோ அதனால தான் ஹீரோ இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அந்த ஜோயாங்கன்ற அந்த பொண்ணு வேற ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகுறான். ஸோ ஹீரோ தான் பங்குக்கு இன்னொரு பக்கம் என்னதான் ஸ்டார்டிங்ல அவளை வெறுத்தாலும் போக போக இவனுமே அவகிட்ட க்ளோஸ் ஆகுறான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ இந்த அகாடமியில வேற புதுசா யாரோ ஒருத்தங்க வேற அறிமுகமா வராங்க ஹீரோக்கு. அதுவும் அவங்க ஒரு பொண்ணு. அவங்க யாருன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.